வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேமர் தமிழ். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? மேடப்பா இன்ட்ரோ கொடுக்க விட மாட்டிங்களாடா. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்டல் டைகோனோட எர்த்து பவரை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் பொட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு போனேன். 2 பொட்டி கிடச்சி, அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கல கைஸ். அப்புறம் பவர் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் இது ஹேம்பர் எடுத்தாச்சு. மாசாக இருக்கே, நைஸ். இதில் 630 rupees கிடச்சி. அப்புறம் வெளியில் போயிட்டு பொட்டியை கலெக்ட் பண்ணலான்னு போயிட்டேன். சுற்றி பார்த்தேன், எந்த பொட்டியும் இல்லை. திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்தோடனே இங்கே 400 rupees இருந்துச்சு. கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வாலை போட்டு விட்டு லேசரை போட்டு விட்டேன், லேசர் டோரை. அப்புறம் செகண்டு வாலை போட்டு விட்டேன். தேர்டு வால் போடுற காசு இல்லை. இங்கேருந்து முடிச்சுட்டு இருந்தேன் சும்மா வீட்டுக்குள்ளே. அப்புறம் வெளில போயிட்டு தெரியாமல் வெளில விழுந்துட்டேன். திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த 700 rupees கலெக்ட் பண்ணிட்டு இந்த 1500 இருக்கிற பவரை ஓப்பன் பண்ணிடலாம். நாங்கள் பவர் போக மாட்டேங்குது. கல்லை தூக்கி அடிக்கிறோம், நைஸ், அருமை. இது வேறு இந்த வார்னிங் மெசேஜ், என்ன மெசேஜ்னே தெரில, படித்து பார்க்குறக்குள்ளே போயிடுது. கல்லை தூக்கி அடிக்கிறோம். இந்த பவர் ஓகே, பாஸ் வந்தால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த பவரை. இதில் ஆட்டோ கலெக்ட் நான் ஆன் பண்ணி பார்த்தேன். அது வரைக்கும் எதுவும் காட்டல கைஸ். கடைசியில் ரோபக்ஸ்ன்னு காமிக்குது. அப்புறம் நான் ஃபுல்லாக வெளில சுற்றிக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் வந்து அடித்தாங்க. இந்த எரர் மெசேஜ் வேறு அப்பப்போ வருது. அப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் தான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கேருந்து இங்கே எல்லாத்து வீட்டுக்கும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் டைம் வேறு வந்து அடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு வெளில வந்தால் டைம் கிட்ட வம்பெடுத்தேன், அடித்து முடிச்சு விட்டான். அப்புறம் உள்ளே வந்து இன்னொரு பவர் எடுத்தேன். அது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இருங்க அங்கே டைம் இருக்கா, அவன் மாதிரி டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பொட்டி எடுத்துகிட்டு, இங்கே இன்னொரு பெரிய பொட்டி இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு லைட்ஸ் என்ன கைஸ் தலையெல்லாம் மூடிட்டு இருக்கான். ஒரு எனக்கு தான் பக்கா தெரில என்னென்னு. டார்க்கு மண்டையா, ஓடு 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 ரெஜ வலுமை கொண்டு ஓடு. வீட்டுக்குள்ளே ஓடியாச்சு கைஸ், அடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் இங்கேருந்து 2000 rupees கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ட்ராப்பர் 5 போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அது பேர் என்னமோ இருந்துச்சு, படிக்காம விட்டேன். ரூஃப்னு நினைக்கிறேன். ரூஃப் போடாம விட்டேன். சூப்பர் சோனிக், அரே சூப்பர் கைஸ். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையே, தெரில கைஸ். இது எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க. இந்த சூப்பர் சானிக்கை அடிச்சு இன்னொரு முடிச்சு விட்ருப்பாங்க கைஸ். 15 HP தான் இருக்கு என்கிட்ட. நல்ல வேலை. இருங்க கைஸ், அந்த புது பவரை இவன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காசு இருக்குது, காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஃபஸ்ட்டு இங்கே நான் தாண்டா கிங்கு. விடிஜி 145 யாரா அது? விடிஜி ப்ரோ தெரியும், அது என்ன 145 விடிஜி? ஆனால் அது ரியல் விடிஜி இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபேக்கு. அவள் சும்மா பேர் வச்சுட்டு வந்திருப்பாங்க கைஸ். சரி, இந்த எர்த்தோட பெட்டை என்னன்னு பார்ப்போம். டாக், க்யூட் டாக் கைஸ். எர்த்து சரி வீட்டுக்கு நான் கூட தான் மாசான பெட்டாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த பெட்டாயிடுச்சு. சரி கீழே போய் எடுப்போம். தண்டர் இருங்க கைஸ், அந்த பவர் எவன் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்ட் டைம். இந்த பவர் தான் சுற்றி நிறையா கல் வந்து அடிக்கும். 15 HP குறையுது அந்த ஒரே கல் அடித்தா. இந்த பெரிய கல்லை போட்டு அடிப்போமா, அவ்வளோதான், செத்துட்டான். காசு கொடுறா காசை. எடுத்து வச்சு மேலே போய் அந்த எலிமெண்டல் பாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு 12,000 கேட்டானுங்க. அதுக்காட்டி கீழே இந்த பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு அடிக்கிட்டோம். நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்போம். கொஞ்சம் அடிப்போமா தெரியல, அடிப்போம். நானும் இந்த பவரெல்லாம் தூக்கி அவன் மேலே போட்டுருந்தேன். எல்லா பவரும் மிஸ்ஸு. நடுவில் இந்த தண்டர் மண்டையன் வேறு வந்து அடிச்சுட்டே இருந்தான். அப்புறம் அவனே விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் இந்த டைம் மண்டையை அங்கே போட்டு அடிச்சுட்டு இருந்தான். அது அங்கே அடிக்கிறது எனக்கு இங்கே அடி விழுந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஊர்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். எவனும் அடிக்காதப்போ நான் தூக்கி பவரை போடுறேன். அப்புறம் அவன் இந்த
டைமாவது டைமை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் செத்தேன். அவன் என் வீட்டு பக்கத்துலேயே தான் செத்தங்காட்டி போய் எல்லா காசையும் நானே கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த டைம் பவரை போட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டான். தெரியுதா கைஸ் டைம் பவர்? எப்படியோ நம்மளுக்கு 10K கிடச்சி இந்த 9K எடுத்துகிட்டு போய் எலிமெண்டல் பாடி ஓப்பன் பண்ணிடுவோம். சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற இந்த மிஷின் அதை ஓப்பன் பண்ணிடலாம். எலிமெண்டல் பாடி தான் அப்பவே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். மாசாக இருக்கு. ஐயோ என்ன கைஸ் இது? ஏய் மாசு சூப்பராக இருக்கே கைஸ் இந்த எர்த்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷனு. இப்போ வாடாயே சூப்பர் சானிக்கு பார்த்தையா எர்த்து கைஸ் ஹெல்த் ஏறுது. அடிக்கடிக்க ஒரு ஹெலிகாப்டர்னு பறக்க விட்டான். சரி, இதுக்கு மேலே பறக்க விட்றாங்க கைஸ். தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கன்னு அடிக்கிறான். அப்புறம் நானும் சண்டை போட்டு பார்த்தேன். அவன் கையில் ஃப்ரெண்டாக பார்த்தேன். அவன் கையில் இருக்க கத்தியை வச்சு முடிச்சு விட்டான். சரி, ஐயோ இந்த ஹேங்கு வேறு. இந்த மாதிரி திருப்பி ஒரு திருப்பி வெளியில் போகிற மாதிரி போயிட்டு உள்ளே வந்தோம்னா எனக்கு சரியாயிரும். இப்போ மேலே போயிட்டு என்கிட்ட 6K இருக்குது. 6K வச்சு இந்த பிக் எபிலிட்டி ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறிக்கிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெளில போயிட்டு பொட்டியை கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பெரிய பொட்டிலாம் இருக்குது கைஸ். எவனும் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதான் ஏன்னு தெரில. என்ன பொட்டி 10K? எப்பப்போ இந்த எரர் மெசேஜ் வேறு இருக்குமா? மேலே போய்க்கலாம். என்ன கைஸ்? ஏய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் தப்பு கைஸ். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறாத போது ஃபுல்லாக குதித்தேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறதுக்கப்புறம் குதிக்க மாட்டேங்கிறான். ஒரு இத்தனை வெயிட்டை வச்சுட்டு குதிக்க மாட்டானோ இவன்? சரி, போய் நான் செகண்ட் வாலே இல்லை ட்ராப்பர் கட்டி விட்றலாம். இல்லை $700 போகும். $700. ஐ எம் அ ரிச் மேன். அப்புறம் நான் நிறைய அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அங்காட்டி கொஞ்சம் எபிலிட்டியில் ஓப்பன் சரி கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறான்னு சொல்லிட்டு வச்சேன். சொல்ல மறந்துட்டேன். இது வேறு இந்த காசுக்கிட்ட போனாலே இன்ஃபினிட்டி மணி வாங்குங்கோ அப்படின்னு காமிக்குது கைஸ். இதெல்லாம் தான் கைஸ் இந்த பவரு. ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அடிச்சுட்டு இருக்கான். நடுவில் இந்த சானிக் மண்டைய வேறு வந்துட்டு சூப்பர் சானிக்கு. அப்புறம் இந்த ட்ராப்பர் எல்லாமே வச்சு விட்டேன். இனி நம்ம ஒரே வேலை 3rd ஃப்ளோருக்கு போகிறது தான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே எல்லாம் கம்ப்ளீட்டட், செகண்ட்லேயே கம்ப்ளீட்டடு. இங்கே நம்மளுக்கு 184K இருக்குது. இதை வச்சுட்டு இந்த சூப்பர் சானிக் இதை வச்சுட்டு இந்த எபிலிட்டி ஓப்பன் பண்ணிடலாம். இது என்ன எபிலிட்டி? ஐயோ படிக்க முடியல கைஸ். அதை வேறு இந்த சூப்பர் சானிக் மண்டை வேறு. டேய் வேல்கேனோ நீ எங்கிருந்துடா வந்த? குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் துரத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ். நடுவில் இந்த சூப்பர் சானிக் வேறு போட்டு அடிச்சிட்டு இருக்கான் கைஸ். ஏன் பவர் எடுத்துக்கிட்டா டே நீ எடுக்கிற? நீ தான் சூப்பர். ஏன் பவர் எடுத்து என்னையும் அடிக்கிறான் டே. ஆர்டிஸ்ட்டு நிர்வகிச்சிட்டா. ஏய் குதிச்சு ஓடுவாங்க கைஸ். இவனுக்கு மத்தியில் உயிர் பிழைக்கிறது ரொம்ப சிரமம். அங்காட்டி இந்த இடத்துக்கு குதிச்சு ஓடுவான்னு பார்த்தா முடிச்சு விட்டுருவாங்களாட்டு இருக்கு. அதுங்காட்டி டேஷ் கொடுத்து வெளில வந்தேன். ஹெலிகாப்டர்னு பறக்க விட்டாங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு வெளியில் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கு தனியாக போய் அடிச்சுக்கிட்டோம். மெதுவாக வீட்டுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தேன். பம்பு எடுத்துட்டேன். அடித்து முடிச்சு விட்ருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுங்காட்டி சரி கைஸ் சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்மளுக்கு இதுக்கு வீண் வந்து போய் நம்ம பேரை இது பண்ணிட்டு பாஸ் ஹெட்லெஸ் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் அட்டாக்கு போடுறாங்க கைஸ் பவரை. இந்த பவரை போட்டுட்டு நான் ஓடினேன். வேல்கேனோ நடுவில் பவரை போட்டிருக்கான். அந்த பவர் என்ன அடிக்குதுடா ஏய். அப்புறம் நடுவில் சூப்பர் சோனிக் வந்து முடிச்சு விட்டான்னா என் மேலே என்ன வன்மத்தை வச்சுருக்காங்கன்னு தெரில. என்னையை மட்டும்தான் முடிப்பாங்க. அப்புறம் மெதுவாக பாஸ்கிட்ட போனேன். யார் கைஸ் இந்த செயின்? ஓ அவனா? நான் கூட யாரா செயின் மாதிரி பவர் போடுறதுன்னு பார்க்குறேன். பறந்து போய் பூசணிக்காய் மண்டை தூக்கி எங்கேயோ போட்டான். நடுவில் இந்த வேல்கேனோ பவர் வேறு முடிச்சு விட்டாங்க கைஸ். சரி அவனுங்களே காசை கலெக்ட் பண்ணிட்டும் பாஸை முடிச்சு விட்டாங்க. சரி இனிமேல் நம்மளுக்கு எதுக்கு ஏன் கைஸ். அங்கேட்டி நான் மேலே வந்து 3rd ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். 3rd ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டேர்ஸ் ரூம் போட்டாச்சு.
மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் ட்ராப்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கட்டி விடணும். காசுக்கு பஞ்சமே இருக்காது அதுக்கு. இந்த ஹேங்கு வேறு. அதை கட்டி விட்டால் காசுக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். எங்கே இருக்குது? சூப்பர் ட்ராக்கு. இதை போட்டு விட்டோம்னா சூப்பர் ட்ராப்பர் இருக்கும். அதை இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் பேடை கட்டி விட்டுடலாம். இந்த போர்ஷன்லாம் வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். போவோம் கைஸ். நம்ம இந்த வால் நம்பர் 7ஐயும் ஓப்பன் பண்ணி வச்சு வால் நம்பர் 8 வால் நம்பர் 9 ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரூஃப் போடுற காசு இல்லை. அதுங்காட்டி நம்ம கீழே போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்ச எப்படியோ ஒரு 100க்கு மேலே தான் சேர்ந்துருக்கோம் நினச்ச மாதிரியே. நான் இங்கே நின்று ரொம்ப நேரம் ஏஎஃப்கே பண்ணி கடைசியில் காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். 260K கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதாவது 2,60,000 கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2,60,000 கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஏறலான்னு பார்த்தேன், இந்த படி வேற டேய் மேலே ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சூப்பர் ட்ராப்பரை கட்டி விட்ருவோம் கைஸ். 100Kவாக போயிட்டுருக்கோம். அதுவும் டாலர்ஸில் போகும் கைஸ், டாலர்ஸில். அப்புறம் கீழே போய் அந்த காசை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயா 7,03,000. வா, இதை சொல்லணுன்னா 10,00,000. ஐயோ தப்பு கைஸ். கரெக்டு. ஆனால் 10 lakhs ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சோம்னா 10 lakhs இருக்கும். 1.53 million இருக்குது. மேலே போயிட்டு இந்த ஏர் ஸ்ட்ரைக்கரை கட்டி விட்ருவோம். முதல்ல கட்டி விட்டாச்சு. எங்கே பார்த்து போடலாம்? போன வீடியோ மாதிரி நம்ம மேலேயே வந்து உழுகாமல் இருந்தால் சரி கைஸ். அது போயிடுச்சு. ராக்கெட்டு கீழே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணலான்னு போயிட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாறதே வெறுத்துட்டேன் கைஸ். எல்லாரும் அடித்தாலுங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனே போயிடுது. வெறுத்துட்டேன் டிரான்ஸ்ஃபர்மேஷனவே. கரெக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 million கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். டைம் இல்லை. வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போகுது. அதுங்காட்டி மேலே போயிட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம். இந்த ரூஃபை வச்சுட்டு இந்த செக்யூரிட்டி அப்புறமேல வச்சுக்கலாம். அதுனா அவ்வளோ முக்கியமாக ஸ்டேஸை வச்சுக்கலாம் கைஸ். இந்த யார் மெசேஜ் வேறு. மேலே போயிட்டு இந்த எனர்ஜி டெரட்டை கட்டி விட்டுறலாம். மேலேருந்து சுடக்கூட முடியுமா? போடு சூப்பர். அப்படியே மேலேருந்து கீழே குதிச்சேன், படியில் இறங்குற டைம் இல்லைன்னு. வாவ், 4 million. சூப்பர். இட்ஸ் 40 lakhs. ஓகே, அடுத்த மேலே இங்கே போயிட்டு அந்த ஐயோ மறந்துட்டேன் கைஸ். சரி, போகிற வழியில் இந்த செக்யூரிட்டி வச்சு விட்டு போயிடுவோம். ஐயோ அது என்ன கைஸ்? மாஸ்ட்ரி பிளாக். மாஸ்ட்ரி பிளாக் வச்சு விட்டு போயிடுவோம். சாரி, மாஸ்ட்ரி பிளாக் இல்லை, மிஸ்ட்ரி பிளாக் கைஸ். சரி மிஸ்ட்ரி பிளாக்கை வச்சு விட்டு போயிடுவோம். அப்புறம் இது எல்லாத்துலேயும் இந்த போர்ஷன்ஸில் கட்டி விட்டு தான் 100% முடியும். சரி கைஸ், பாய் ஃப்ரம் எம்டிடி. பாய் கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.